தமிழகத்தில் வெப்ப அலை வாட்டி வதைத்து வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் டெல்ஜின், தேவகிருஷ்ணன், எழில்குமார் மற்றும் நந்தகுமார். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக வெப்ப அலை காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடும் வெப்பம் நிலவி வந்தது. கடந்த 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்கியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் கடலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தஞ்சை, திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதிகாலை திடீர் கனமழை பெய்ததால் மக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையில் அடையாறு உள்ளிட்ட சில இடங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கண்டாச்சிபுரத்தில் கனமழையால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். கோடை மழையால் வெப்பம் தணிந்தது குறித்து ஆரணியைச் சேர்ந்த மதன்குமார் மற்றும் மீனாட்சி கூறுகையில், 2 மாதமாக வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த ஒரு 2 நாளாக ஆரணியை சுற்றி உள்ள பகுதியில் மழை பெஞ்சிருக்குது. இந்த மழை பெஞ்சதுனால ஆரணியில் ஓரளவுக்கு சில்னஸ் இருக்குது. சின்னமங்கலம் சைடு பக்கத்தில் மழை பெய்யும், கொஞ்சம் சில்னஸாக இருக்குது, காற்று நல்லா வருது. குடிக்கிற தண்ணிக்கும் பிரச்சனை, எங்களுக்கு தண்ணி வரமாட்டேங்குது வெயிலில். எங்கள் சீட்டு வீடு, எங்கள் வீடும் அனலாக இருக்குது, படுக்க முடியல எங்களால். இப்போ கொஞ்சம் மழை பெய்யும், கொஞ்சம் நல்லா சில்னஸாக இருக்குது. விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த ராம் பிரகாஷ், புதுச்சேரியைச் சேர்ந்த அருண், சூரியகாந்தி கூறுகையில், அத்தியாவசிய தேவைக்காக வெளியே போகாமல் இருந்தது. இந்த மழை பெஞ்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே மழை இன்னும் கொஞ்சம் அதிக அளவுல பெஞ்சதுன்னா மக்கள் சந்தோஷமா இருந்து எல்லாம் வீட்டுக்கு வெளியே அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கிட்டு பசங்களோட எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. காஞ்சி 20 நாளா வெயில்ல கத்திரி வெயில்ல காஞ்சி கருவாடா ஆயிட்டோம். இன்னைக்கு காலையில இந்த மழையை பார்த்தோன்னே பேரின்பம். இந்த இன்பத்துக்கு அளவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. காலையில் மழை ஆரம்பிச்சு, மழை பெஞ்சது, ரொம்ப கூலிங்காக இருந்தது, குளிர்ச்சியாக இருந்தது எல்லாருக்குமே. இந்த மழை நீடிச்சு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சூறை காற்றில் வாழை மரங்கள் சேதமடைந்த நிலையில் மரம் முறிந்து விழுந்ததில் சிதம்பரத்தில் ஒருவரும், அந்தேவனப்பள்ளியில் ஒருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதே நேரம் அதீத வெப்பத்தால் பாதிக்கப்படுவோருக்கு தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை உள்ளிட்ட 4 அரசு மருத்துவமனையில் 20 படுக்கைகள் கொண்ட ஹீட் ஸ்ட்ரோக் பிரிவு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. கோடை வெப்பத்தால் சென்னையின் மின் தேவை 4590 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் டெல்ஜின் வழங்கும் கூடுதல் தகவல். நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ரஞ்சித், நன்றி டெல்ஜின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.